ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி எப்படி ஒரு மொசைக் ஆர்ட் பெயிண்டிங்கை க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்குறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக, அதே நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோஷாப்போட டவுன்லோட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் ஒரே சைஸுக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ ஒரு ஃபோட்டோ 100x100 பிக்சல் சைஸில் இருந்துச்சுன்னா எல்லா ஃபோட்டோஸுமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் என்ன பண்ணேன்னா ஒரு 40 to 50 பிக்சர்ஸ் என்ன பண்ணேன்னா ஒரே ஃபோல்டரில் இருக்கிற மாதிரி நான் தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போது ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தா இந்த ஃபோல்டரில் என்னென்னு பார்த்தோம்னா நான் 40 to 50 பிக்சர்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா விண்டோ ஆக்ஷன், இதில் என்ன பண்ணோம்னா கிரியேட் நியூ ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபோல்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு நேம் கொடுக்குறேன். மொசைக் ஆர்ட்னு நான் நேம் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு அதுக்கு கிட்ட இருக்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது என்னென்னு பார்த்தோம்னா லேயர் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேயருக்கும் நான் ஒரு நேம் கொடுக்குறேன். மொசைக் ஆர்ட் 1 நேம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ரெக்கார்ட் கிளிக் பண்ணுறேன். ரெக்கார்ட் கிளிக் பண்ணேன்னு என்ன பார்த்தோம்னா நாம் இப்போ செய்கிற எல்லாமே என்னன்னா அது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் சைஸ் கிளிக் பண்ணிவிட்டு வித் நான் 100 கொடுக்குறேன். அதே நேரத்தில் ஹைட்டை நான் 100 கொடுக்குறேன். கொடுத்து முடிச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே என்னன்னு பார்த்தோம்னா இந்த இமேஜோட சைஸ் 100x100 பிக்சலுக்கு சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா அந்த ரெக்கார்டிங் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டாப் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இமேஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட் இமேஜ் ப்ராசஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்குன்னு பார்த்தோம்னா அந்த இமேஜஸ் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எந்த ஃபோல்டர் சூஸ் பண்ணலாம் அதுதான் என்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கேட்டிருக்கு. நான் இதில் என்ன சூஸ் பண்ணுறேன்னா அந்த 40 to 50 பிக்சர்ஸ் நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போது செகண்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த பிக்சர்ஸ் 100x100 பிக்சலாக கன்வெர்ட் ஆகி எந்த ஃபோல்டரில் போய் சேரணும் அதுதான் என்னென்னு பார்த்தோம்னா அந்த செகண்டு கேட்டிருக்கு. நான் இதில் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ கீழே என்ன கேட்டிருக்குன்னு பார்த்தோம்னா இதில் ரன் பண்ணுற நேரம் எதை ரன் பண்ணணும் அதான் என்னென்னு பார்த்தோம்னா இதில் கேட்டிருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஆல்ரெடி நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன், அதான் என்னென்னு பார்த்தோம்னா மொசைக் ஆர்ட். இப்போது அதில் நியூ லேயர் நான் என்ன சூஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா மொசைக் ஆர்ட் 1 சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். இது ரெண்டே நான் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இன்க்ளூட் ஐசிசி ப்ரொஃபைல் இதில் இருக்க அந்த டிக்கை நான் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ரன் கொடுக்குறேன். ரன் கொடுத்தோடனே என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு பிக்சர்ஸ் அதை என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா 100x100 பிக்சலாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபோல்டரில் இது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா அது அதில் ஆட் ஆகும். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோதான். இப்போ என்னென்னு பார்த்தோம்னா இந்த எல்லா பிக்சர்ஸும் 100x100 பிக்சலாக கன்வெர்ட் ஆகி அந்த ஃபோல்டரில் ஆட் ஆகிரு. இப்போ நம்ம அந்த கன்வெர்ட் பண்ண 100x100 பிக்சல் பிக்சர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஜேபிஇஜின்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதில் தான் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம கன்வெர்ட் பண்ண அந்த ஒவ்வொரு பிக்சர்ஸும் இருக்கும். இது என்னென்னு பார்த்தோம்னா எல்லாமே 100x100 பிக்சல் சைஸில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த கன்வெர்ட் பண்ண 100x100 பிக்சல் பிக்சர்ஸ் என்ன பண்ணுறோம்னா ஒரே ஃபோட்டோவில் கொண்டு வர மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபைல்
ஆட்டோமேட், காண்டாக்ட் ஷீட். இதில் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட் இருக்க என்னென்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இப்போ கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்த அந்த 100x100 பிக்சல் இமேஜஸ் இருக்க ஃபோல்டர் என்னென்னு பார்த்தோம்னா இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஜேபிஜியில் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம வந்து 100x100 பிக்சல் அந்த கன்வெர்ட் பண்ண ஃபோட்டோஸ் இருக்குது. இதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம். இதில் இன்க்ளூட் சப் ஃபோல்டர்ஸ் இதை நம்ம என்ன பண்ணுறோம் டிக் பண்ணி வச்சுக்கிறோம். செகண்ட்னா குரூப் இமேஜஸ் பை ஃபோல்டர் இதை என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா வித் நம்ம வந்து 1000 வைக்கிறோம். ஹைட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா 1000 வைக்கிறோம். ரெசல்யூஷன் 300 வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா காலம் 10, ரோ 10. நெக்ஸ்ட் இதில் வெர்டிக்கல் ஸ்பேசிங் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1 பிக்சல் வைக்கிறோம். அதே நேரத்தில் ஹாரிசான்டல் ஸ்பேசிங் வந்து 1 பிக்சல் வைக்கிறோம். வச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தா என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஒவ்வொரு பிக்சர்ஸும் இந்த ஒரு ஃபோட்டோவில் வர்ற மாதிரி அது வந்து கன்வெர்ட் ஆகும். இந்த ப்ராசஸும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் நம்ம 40லேருந்து 50 பிக்சர்ஸ் ஆட் பண்ணால் இந்த ஃபோட்டோவில் பாதி வரும். அதே நம்ம 100 பிக்சர்ஸ் ஆட் பண்ணுற நேரம் இந்த எண்ட் வர என்ன ஆகும்னு பார்த்தோம்னா அந்த பிக்சர்ஸ் வந்து ஆட் ஆகும். இப்போ இதில் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோஸ் வந்து அடிஷ்னலாக இருக்கிறதுனால இது வந்து தனியாக இன்னொரு ஃபோட்டோவில் என்ன பண்ணுதுன்னா அது வந்து ஆட் ஆகுது. இதை நம்ம என்ன பண்ணலாம் கடைசியில் டெலீட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ என்னென்னு பார்த்தோம்னா இந்த எல்லா ஃபோட்டோஸை கன்வெர்ட் பண்ண அந்த 100x100 பிக்சல் ஃபோட்டோஸ் வந்து ஒரே ஃபோட்டோவில் வந்து ஆட் ஆகியிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை மட்டும் வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோலை கிளிக் பண்ணுறேன். கண்ட்ரோலை கிளிக் பண்ணோடனே இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா எடிட் கிளிக் பண்ணிவிட்டு டிஃபைன் பேட்டர்ன் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். நேம் கொடுத்து முடிச்சுட்டு டீசெலக்ட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோஸ்க்கு மேலே ஓவர்லே ஆக்கி ஒரு மொசைக் ஆர்ட் மாதிரி தெரியுற மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபைல் கிளிக் பண்ணி ஓப்பன் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் கீழே இதில் பேட்டர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஃபோட்டோஸ் அதாவது அந்த கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 100x100 பிக்சர்ஸ் வந்து ஒரே ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி இதில் வந்து ஆல்ரெடி வந்து என்னென்னா ரெடியாகி இருக்கும். இதில் என்னென்னு பார்த்தோம்னா ரெடியாகி இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேல் என்ன பண்ணுறேன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ண என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக தெரியும். ஸ்கேலில் வந்து இன்க்ரீஸாக என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோஸ் வந்து பெருசாக தெரியும். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபோட்டோஸ் இப்போ வந்து பெருசாக தெரியுது. ஆனால் ஸ்கேலில் நம்ம வந்து சின்னதாக்குற நேரம் அந்த ஃபோட்டோஸ் இன்னும் சின்னதாக தெரியும். இப்போ நான் இதை வந்து ஒரு 70 ரேஞ்சில் நான் வைக்கிறேன். வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து நம்ம வந்து பிளெண்டிங் மோட்டில் நார்மல்னு இருக்குது. இதில் நம்ம ஓவர்லே ஆப்ஷன் கொடுத்தோம்னா அந்த ஃபோட்டோ வந்து அந்த 100 பிக்சர்ஸுக்கு மேலே தெரிகிற மாதிரி மொசைக் ஆர்ட் நீட்டாக இருக்கும். இப்போ என்னென்னு பார்த்தோம்னா இதில் வந்து ரொம்ப நீட்டாக இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஒப்பேசிட்டியை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு ஃபோட்டோஷாப் வச்சு மொசைக் ஆர்ட் ரெடி பண்ணுற மெத்தட். இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் நீட்டாக அந்த ஃபோட்டோஸ் வந்து தெரியணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஒப்பேசிட்டியை கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அந்த ஃபோட்டோஸ் இன்னும் கொஞ்சம் நீட்டாக தெரியும்.